பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வலியுறுத்தி நாளை தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம். மனிதநேய மக்கள் கட்சி ஜவஹருல்லா செய்தியாளர்கள் பேட்டி. இன்று விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்க மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவஹருல்லா பிரசாரத்திற்கு முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்தார். இதில் தமிழக அரசு சிறப்பாக செயல்படுவதாகவும் இடைத்தேர்தலில் தமிழகத்துக்கு சாதகமான வெற்றி கிடைக்கும் என்றும் தெரிவித்தார். மேலும் கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற கள்ளச்சாராய சாவை தொடர்ந்து மதுவிலக்கை அமல்படுத்த வலியுறுத்தி நாளை தமிழகம் முழுவதும் தலைநகரங்களில் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட உள்ளதாகவும் மக்கள் தொகை கணக்கெடுப்பை மத்திய அரசு உடனடியாக நடத்தி அதன் மூலம் சாதிவாரி கணக்கெடுப்புகளை பொருளாதார உள்ளிட்ட அனைத்து சமூக நீதியையும் உள்ளடக்கி நடத்த வேண்டும் என்றும் தெரிவித்தார். மத்திய அரசு தபால் நிலையங்களில் சிஐ விண்ணப்பங்களை வழங்கும் பிரிவு தனியாக தொடங்கியுள்ளது. இதனை மனிதநேய மக்கள் கட்சி கண்டிப்பதாகவும் கூறினார். உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் ஆர். வசந்தகுமாருடன் உங்கள் தவசி ரமேஷ். செய்ய வேண்டும். சிபிஐக்கும் அதே நிலைதான். ஆனால் இந்த என்ஐஏ சட்டத்திலேயே அவர்கள் நாட்டில் எந்த பகுதிக்கும் சென்று புலனாய்வு செய்யலாம், கைது நடவடிக்கைகளில் ஈடுபடலாம், அந்த மாநில காவல்துறையினுடைய அனுமதியை பெற தேவையில்லை என்பது அந்த சட்டத்திலே இருக்குது. அதனால் இது உண்மையிலேயே மாநில அரசாங்கத்தினுடைய உரிமைகளில் தலையிடக்கூடிய ஒரு புலனாய்வு முகமையாக என்ஐஏ இருக்கின்றது. சாதாரண வழிப்பறி கொள்ளையை கூட இந்த மாநில சட்டம் ஒழுங்கு காவல்துறை புலனாய்வு செய்யக்கூடியதை கூட என்ஐஏ தேவைப்பட்டால் அவர்கள் புலனாய்வு செய்யலாம். எனவே தான் நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால், ஒரு சுதந்திர நாட்டில், ஜனநாயக நாட்டில் என்ஐஏ போன்ற மக்களுடைய அடிப்படை உரிமைகளை பறிக்கக்கூடிய, மாநிலங்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய இந்த முகமை இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. ஆனால் கோவிட் காரணமாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படுவது தள்ளி வைக்கப்பட்டது. கோவிட் காலம் முடிந்த பிறகு உலகில் உள்ள நாடுகளில் 81 விழுக்காடு நாடுகள் தங்கள் நாடுகளில் மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தி முடித்திருக்கிறார்கள். மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தாத நாடுகள் பட்டியலில் இந்தியா இலங்கையுடனும் ஈராக்குடனும் பாலஸ்தீனத்துடனும், அதாவது போர் சூழ்ந்து இருக்கக்கூடிய நாடுகளுடன் அல்லது பொருளாதாரத்தில் நலிவடைந்த நாடுகளுடன் இருப்பது மிகவும் வேதனைக்குரியது. 2011 ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் இருந்தபோது மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பும் எடுக்கப்பட்டது. அதே போல் உடனடியாக 2021 நடத்தப்பட வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்துவதற்கும் அதோடு சேர்ந்து சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதற்கும் தமிழ்நாடு சட்டமன்றம் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றியிருக்கின்றது. மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக நாளைய தினம் மாவட்ட தலைநகரங்களிலே பூரண மதுவிலக்கை வலியுறுத்தி நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தவிருக்கின்றோம். ஆனால் முழுமையான தீர்வு முழுமையான மதுவிலக்கு தான். அதுவே எங்களுடைய மனிதநேய மக்கள் கட்சியினுடைய கொள்கையாக இருக்கின்றது. பூரண மதுவிலக்கை வலியுறுத்தி மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக நாளைய தினம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் எங்கள் போராட்டம் நடைபெறவிருக்கின்றது. தமிழ்நாட்டில் உள்ள தபால் நிலையங்களில் குடியுரிமை திருத்த சட்டத்தின் அடிப்படையில் விண்ணப்பங்களை பெறுவதற்கான ஒரு விண்டோ, அதாவது அதற்கான ஒரு பயன்பாட்டுக்கான வழிமுறை வகுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கான ஒரு பிரிவு தொடங்கப்பட்டிருக்கின்றது. இதை மனிதநேய மக்கள் கட்சி கடுமையாக கண்டிக்கின்றது. தமிழ்நாடு அரசு, திராவிட முன்னேற்ற கழக அரசு சிஏயையும் அதோடு சேர்ந்த என்பிஆர் என்று சொல்லக்கூடிய தேசிய மக்கள் தொகை பதிவேடையும் அதோடு சேர்ந்த என்ஆர்சி என்று சொல்லக்கூடிய
நேஷ்னல் ரிஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ் குடிமக்களுடைய பதிவேட்டையும் நாங்கள் ஒருபோதும் தமிழ்நாட்டில் அனுமதிக்க மாட்டோம் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். தபால் நிலையங்கள் என்பது ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒன்று. எனவே தமிழ்நாடு அரசு, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு, தமிழ்நாட்டில் உள்ள தபால் நிலையங்களில் குடியுரிமை வழங்குவதற்காக CAA சட்டத்தின் அடிப்படையிலே குடியுரிமையை வழங்குவதற்காக தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய பிரிவுகளை மூடுவதற்கு ஒன்றிய அரசை வலியுறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் தீவிரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் NIA என்று சொல்லக்கூடிய தேசிய புலனாய்வு முகமை முஸ்லீம்களை மட்டுமே இலக்காக கொண்டு இது போன்ற சோதனைகளில், கைது நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் NIA இவ்வாறு கைது செய்து வழக்குகள் தொடுக்கும்போது இந்திய அளவில் 99 விழுக்காடு வழக்குகளில் அவர்களால் நிரூபிக்க முடியவில்லை. ஒரு மோசமான கொடூரமான EAPA சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்டவர்கள் சிறையில் பல ஆண்டுகள் செலவழித்து அதற்கு பிறகு நீதிமன்றம் தீர்ப்பு வந்த பிறகு அவர்கள் அப்பாவிகள் என்று விடுதலை ஆகின்றார்கள். எங்களை பொறுத்தவரை NIA என்ற இந்த முகமை கலைக்கப்பட வேண்டும்.